ஜாலிக்கு காரணம் முக்கியமா அப்பா எதுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க செம்மையா மீன் வந்து கிளீன் பண்ணிட்டேன். பாக்கவே சூப்பரா இருக்கு. என்னம்மா ஜசிதா ஜாலிக்கு காரணம் ஜசிதாவோட தாத்தா வந்துக்கிறாரு, மாமா வந்துக்கிறாரு. என்னம்மா அதேதான் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா குதிச்சின்னு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில சுத்தி கட்டுறாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல போட்டு நல்லா பூட்டி வச்சுக்கிறேன் தாப்பால் போட்டு. ஆமா வெளி உலகத்தை காட்டுறாருன்றதுனால அவ்வளவு சந்தோஷம். அப்பா அவரே மெத்த படிக்கட்டுல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை குத்துன்னு இருக்கா. என்னம்மா என்னம்மா ஜாலியா இருக்கிறா? தாத்தா வந்தது உனக்கு ஜாலியா இருக்குதுங்க. ஜசிதா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்திருக்காரு ஊர்ல இருந்து. என்னம்மா பச்சை கிளியா நீ கத்துற கிளி மாதிரியா? தாத்தா கிட்டதான் போறாரு சங்கீதா அவரு. ஒரே ஜாலியா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பா வந்தது. அப்பா நேத்து வந்தாரு, ஆக்சுவலி நேத்து வந்தாரு, நேத்து காலையிலே வந்துட்டாரு. ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அப்பா எதுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம் சொல்லிட்டு போய் பாத்துட்டு வந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாரு அப்பா கூட. சோ அவர் போய் அந்த ஸ்கேனு அது இதுன்னு சொல்லிட்டு ஆமா வந்திருக்காங்க. காலையில 8:30 மணிக்கு வந்து போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு 8:30 மணிக்கு போய் 5 மணி இருக்கும்ல. ஆமா 5 மணிக்கு தான் வந்தோம். 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. போய் அப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேன் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட். ஆமா அப்பாவுக்கு என்ன பிரச்சனைனா அவர் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கும், நிறைய மூச்சு வாங்கும். நடந்து ஏன்னா ஹெவியா வேலை பார்த்தாருன்னா ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சளி இருமல் சொல்லிட்டு பிரச்சனை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இருமிட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாரு. அதனாலதான் வந்து பயந்துகிட்டு நாங்க வரணும் உடனே வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்துருக்காங்க, மறுபடியும் நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ பாப்பா கூட விளையாடி கிடக்குறாரு. நேத்துல வந்து பாப்பா செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. நாங்க ரூம்ல போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அவரை. தாத்தா வாய் பாரு எப்படி போகுது. ஜசிதா தாத்தா சொல்லு. தாத்தா பாத்தியா அவர் இவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு. பாத்து ரொம்ப போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளவு ஜாலியா இருக்காரு. என்னமா அடங்க மாட்டா சேட்டை பிடிச்சவ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா நம்ம பேசிக்கிட்டே பாப்பா கூட விளையாடிட்டு ஈவினிங் ரொட்டீன் வந்து பாக்கலாம். இப்ப டீ போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இவங்க மதியம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சேன். சாதம் வடிச்சதோட சரி குழம்பு எதுவுமே வைக்கவே இல்லை. ஏன்னா ஆள் 2 பேருமே வரல, அங்கேயே இருக்கிறாங்களா. சோ அதனால நானும் குட்டி பொண்ணு தான் அடுத்த எங்களுக்கு லெமன் சாதம் கிண்டி சாப்பிட்டோம். இப்போ வரும்போது அப்படியே மீன் வாங்கி வச்சேன். மீன் வாங்கி வந்திருக்காரு. சோ மீன் கிளீன் பண்ணி மீன் குழம்பு வைக்கலாம். அப்படியே ஈவினிங் நைட் ரொட்டீன் பாக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவர் பால்கனியை விட்டு வரவே மாட்டேங்கிறாரு குட்டி பொண்ணு. தாத்தா வந்தாலும் உனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு நல்லா ஆள் கிடைச்சிது. தாத்தா காலை சுத்தி சுத்தி வந்துங்கிறாரு. டீ கொடுப்பாங்கண்ணா. டீ மேல வச்சிரு மேல வச்சிரு. அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணி வராது மட்டும் பாரு. என்னம்மா என்ன எப்படி தெரியுமா டீ வேணும்னா எது வேணும்னாலும் சரி அம்மா போய் எடுத்துட்டு வராங்க. பால் வச்சுக்கிறேன். அப்பாவும் பேபி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ராம்பாறை. ஆமா ஆமா ராம மாதிரி கோடு இருக்குல்ல, ராம்பாறையா பேபி இது பேரு? தெரியல, ராம்பாறைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ இந்த மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் குழந்தை பிறந்தது ஆமா பத்திய மீன் சொல்லிட்டு அடிக்கடி சமைச்சு கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது இந்த மீன். இன்னைக்கு தான் கிளீன் பண்ணி குழம்பு வைக்க போறேன். இதுல பெறலாம் எதுவுமே இல்ல, அப்படியே மழை மழை சூப்பரா இருக்கு. கத்திரிக்கோலை வச்சு ஈஸியா கட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இப்ப ஆயிரது ரொம்ப ஈஸியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்கோள் வந்ததுல இருந்து. நான் வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில அருவாமனைலாம் வாங்கின மீன் ஆயிரத்துக்குனே சென்னையில இருக்கும் போது அப்ப எனக்கு தெரியாது கத்திரிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சிலாம் சொல்லிட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோள் வாங்கி வச்சிருக்கேன். சூப்பரா ஒரு மீன் எடுத்தோமா இந்த சைடுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடணும். நீங்க பண்றீங்க நான் வந்துட்டேன். அப்பா கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தாரு. வீடியோ எடுக்க தெரிஞ்சது மிச்சரை போட போறேன். பெறால் இருந்ததுன்னா இது மாதிரி பண்ண பெறால் தெரிச்சிடும். ஸோ சங்கரா மீன்லாம் வாங்கினா அதுல வந்து மீன் பெறால் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஒட்டுல அந்த இது இருக்கு இல்லையா அதை வந்து சக்குன்னு இப்படி கட் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஒட்டுல செம்மையா இருக்கு தெரியுமா இதுல மீன் ஆயிரத்துக்கு கத்திரிக்கோளால. நாங்க காசு கொடுத்து கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே மாட்டோம். அவ்வளவுதான் 2 சைடும் ஒட்டுல வந்து பண்ணிட்டு வாழை கட் பண்ணிட்டு தலையை வந்து கையாலே வந்து பிச்சு போட்டுலாம். தலை ஈஸியா வந்து பிக்கிறதுக்கு வந்து தலை செவுளு குடலு அது எல்லாமே இது மாதிரி எடுத்து கிளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஒரு மீன் ஆயிரத்துக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, அவ்வளவுதான் கிளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால் ஒட்டுல ஒரு முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா அதையும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கோள வச்சு கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணா அதுவுமே வந்துரும். ஓகே ஆமா அது இது மாதிரி வந்து இருக்கு பாருங்க. ஆமா அதையும் வந்து இப்படி கட் பண்ணிடணும். அவ்வளவுதான் ஃபினிஷ். இதே மாதிரி தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும். இன்னைக்கு இந்த மண் சட்டிக்கு வேலை வந்துருச்சு போலயே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின மண் சட்டியை பழக வச்சு ரெடியா வச்சிருக்காரு. ஆமா இதுல கிள்ளிப்போட் சாம்பார்லாம் வச்சேன். கொஞ்சமா நம்ம குழம்பு தேவைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க செம்மையா மீன் வந்து கிளீன் பண்ணிட்டேன். வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடை மீனை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். அதுதான் வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வந்து ரெடி பண்றேன். எப்பயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வைப்பேன். மீன் குழம்பு ஆல்ரெடி நிறைய டைம் வந்து வச்சிருக்கேன். சோ நீங்களும் வீடியோ பாத்துருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான். நைட்டு தான் இப்போ வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு. ஆமா மதியம் ஆக்கின சாதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ அதனால வந்து நமக்கு சாதம் அப்பாவுக்கு மட்டும் நம்ம இட்லி, அப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் இட்லி, உனக்கு எனக்கும் சோறு. ஓகே ஓகே சோறு இப்போ குழம்பு வச்சிரு. அது நான் பேசும்போது அப்பப்போ ஒரு கால் வந்து போகுது. ரொம்ப பிஸி மேனா இருக்கிறாரு. ஆமா தக்காளி பழம் குட்டியோண்டு ஒண்ணுதான் பேபி இருக்கு. தக்காளி பழமே இல்ல. தக்காளி பழம் இல்லாம எப்படி மீன் குழம்பு வைக்க முடியும்? அதான் ஒண்ணு இருக்கே. நல்லாவே இருக்காது செய்யுதா? ஏன் நல்லா இருக்காது? அப்பெல்லாம் நீ தான் சொல்லுவ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியில எங்க வீட்டுல சூப்பரா குழம்பு வைப்பாங்க. 5 பேர் சாப்பிடுன்னு வந்து அப்போ இப்போ சீரியஸா ஒண்ணுதான் இருக்கா? ஆமா அப்ப நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல இதை வச்சு செஞ்சிடலாம். தக்காளி பழம் இருந்தாதான் நீ குழம்பே வைக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டே வந்துட்டாரு. ஆமா ஒரு தக்காளி வச்சு குழம்பு வச்சா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீ போயிட்டு வரதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு சூப்பரா வதக்கி வச்சிருக்கீங்க. ஓ நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே அல்ட்ரா ஃபாஸ்டா? ஆமா அப்புறம் வந்து தக்காளி பழம் வாங்கிட்டு வந்து வெங்காயம் போட்டு வதக்கிறதுக்காட்டே லேட் ஆயிடும். அதனால முன்னாடியே வந்து வதக்கி வச்சிருக்கேன். இப்ப ஈஸியா வந்து போடுவான். 3 தக்காளி பழம் போட்டு இருக்கேன். 3 தக்காளி பழம். ஆமா இப்போ ஓகேவா? ஓகே பேபி. சாப்பிட்டு பார்த்து மாமா தான் சொல்ல போறாரு நல்லா இதான் நல்லா இல்லையா. மாமாக்கு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படிதான் குழம்பு வச்சாலுமே அம்மா ஒரு இத்தனை காலமா வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் சமையல். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் சமைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நான் உனக்கு சமைச்சிட்டு மத்த யாராவது சமைச்சு சாப்பிட்டா உனக்கு பிடிக்கல. அது மாதிரி அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா சமையல் தான் பிடிக்கும். ஆனா எங்க அம்மா சமையல் என்ன விட மோக்கையா தான் இருக்கும். நல்லா வைப்பாங்க. அடிச்சு விடாத கதை. சரி ஓகே. அதனால அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நீ தான் சொல்லணும் நல்லா இருக்கு. அடிமை வந்து நீ தான் பேபி. வதங்கறதுக்காக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். சோ அப்பதான் வந்து நல்லா வதங்கும். தக்காளி பழம் போட்டு சூப்பரா வதக்கிட்டேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் தக்காளி பழம் அளவுக்கு நல்லா வதங்கினா குழம்பு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தணும். முன்னாடி போட்டதெல்லாம் நீங்க பாக்கல. எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா வெந்தயம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த அளவுக்கு சூப்பரா வதக்கி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா 20 நிமிஷம் வைக்க வேண்டிய குழம்பு 2 நிமிஷத்துல சொல்லிட்டேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ல. இவ்வளவுதான் மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் இருந்தா போடலாம். இப்ப மாங்காய் சீசன் வந்து இல்ல, மாங்காவும் இல்ல. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஊற வச்ச புளிய வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன். மீன் குழம்புனா கொஞ்சம் மிளகாத்தூள் நிறைய தான் சேர்க்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா புளி வந்து நம்ம சேர்த்துருக்கோம்ல, புளிக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இது ரொம்ப காரமான தூள் இல்ல, நம்ம வீட்டு குழம்பு தூள்ன்றதுனால மினிமமா கொஞ்சம் காரமா இருக்கும். அதனால இவ்வளவு தூள் போட வேண்டியதா இருக்கு. குழம்பு அப்பதான் திக்கா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப குழம்பு கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பயங்கரமா மீன் குழம்பு ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் நிறைய இருக்குல்ல, தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கூட்டியாச்சு. இங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் கொதிச்சதும் நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்ச பிறகு மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு குழம்பு கொதிக்க வைக்கலாம். பாப்பா வந்து தூங்குறா, அப்பா டிவி பார்த்துன்னு இருக்காங்க, டிவி ஓடுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்பு கொதிக்கட்டும், மீன் போடலாம் அப்புறமா. மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. நல்லா சூப்பரா தளப்புலன்னு கொதிச்சு பாருங்க, நல்லா திக் ஆயிடுச்சு குழம்பு. எங்க அம்மா ட்ரிக் இதுதான், குழம்பு வந்து கரண்டில முந்து பார்த்தா கரண்டில ஓட்டணும். அவன் அந்த அளவுக்கு திக்கா இருந்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அப்பதான் மீன் போடணும். ஆமா, இப்போ வந்து நான் மீன் போட பாருங்க சூப்பரா கிளீன் பண்ணி வச்சேன் மீன். கொஞ்சம் எடுத்து வறுக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா குட்டி குட்டியா இருக்குது மீன். சோ அதனால எல்லாத்தையுமே போடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எந்த மீன் இருக்கு, இது என்ன மீன்? நெத்திலி மீன். நெத்திலி மீன் வாங்கி வறுத்தா சூப்பரா இருக்கும். கொஞ்சமா நிறுத்திக்கோ, நான் வறுக்கிறதுக்கு போதும். அவ்வளவுதான், மீன் வந்து போட்டாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிச்சதுன்னா சீக்கிரமா வெந்துரும் மீன். ஆமா. சோ கொஞ்சம் மீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறுத்திட்டா இது வந்து வறுத்துக்கலாம். நிறைய மீன் இருக்கு, குழம்பு கொஞ்சம் தான் இருக்கனால வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மீன். இந்த மீன் வறுத்தாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். ராம்பாறை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்க அம்மா வறுத்தாங்கன்னு வச்சுக்கோ, சூப்பரா வறுப்பாங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா. நிறைய மீன் இதை நான் சாப்பிட்டு இருக்கேன்ப்பா, செம்மையா சாப்பிட்டேன் இந்த மீன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வாங்கியிருக்கோம். சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்துக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணிட்டேன் பேபி, மசாலா போட்டு. மீன் ஃப்ரையா ஃப்ரெண்ட்ஸ்? கருப்பா வறுத்து வச்சிருக்காரு மீன் ஃப்ரை. மீன்ல மசாலா உடனே போட்டு உடனே ஃப்ரை பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயில சரி சீக்கிரமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா செய்யும் போது எண்ணெய் காயில போட்டு அது மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. பட் ஆனா மீன் சூப்பரா வறுத்துட்டேன் பேபி. எப்பயுமே வந்து இவருதான் மீன் வறுப்பாரு, மீனுக்கு மசாலா போடுவாரு. இப்போ எல்லாம் கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்றது இல்ல, நானே தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கியா? என்ன தான் அப்படி பிஸியோ, டிவி பார்த்துன்னு இன்ஸ்டாகிராம் நோண்டின்னு. ஓகே, இப்ப இட்லி சொல்றியா? ஆமா, சரி. குட்டி குட்டி இட்லியா சுடுவான். சாப்பாடு நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட விடலாம். குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சா? சரி, குழம்பு இறக்கி வச்சுட்டேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். மீன் வறுத்தாச்சு, குழம்பு வச்சாச்சு, இட்லியும் சுட்டுட்டாங்க பாருங்க. இட்லி சுட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாப்பாவும் நானும் மறுபடியும் இட்லி சாப்பிட்டு போறேன். நிறைய இட்லி இருக்கு, சாதமும் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. எது வேணாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு தயாராயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்துருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.